இயேசுவின் சிலுவை பயணம் ஒரு அன்பு பயணம். தந்தையின் மீது அவர் வைத்திருந்த அன்பும் மக்களாகிய நம்மீது அவர் கொண்டிருக்கும் அன்பும் தான் இந்த சிலுவை பயணத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது. இது கீழ்ப்படிதலின் பயணம். தந்தையின் விருப்பத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று இயேசு விரும்பி இந்த சிலுவை பயணத்தை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு லட்சிய பயணம். இறையரசை இம்மண்ணில் நிலைத்திருக்கச் செய்ய இறையரசின் மதிப்பீடுகளாகிய அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு ஆகியவைகளை சமுதாயத்தில் மனிதர்களின் மனங்களில் வளர்த்தெடுக்க இயேசு செய்த போதனைகள், பணிகள் ஆகியவைகளுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த சிலுவை மரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இந்த கல்வாரி பயணத்தில், சிலுவை பயணத்தில் முழுமையாக பங்கேற்க அன்னை மரியாவோடு நாமும் பயணித்து இயேசுவின் பேரன்பையும் பேரிரக்கத்தையும் ஆழமாக உணர்ந்து கொள்வோம். கல்வாரிக்கு போகலாம் வாரே, நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. முதல் நிலை. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். படைத்தவன் படைப்புக்கு தீர்ப்பு வழங்குவது முறை. ஆனால் இங்கு அந்த நிலை மாறி மானிட குலம் தன்னை படைத்த இறைவன் இயேசுவுக்கே தீர்ப்பு வழங்குகின்றது. அன்று இயேசுவை இஸ்ராயேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத மத குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பயந்து இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட்டான் பிலாத்து. அவன் மட்டுமா? தவறு என்று தெரிந்தும் எல்லோரும் செய்கிறார்களே என்று கூட்டத்தையே சேர்த்து கொள்ளும்போது, தன்மானத்தை காக்க பொய் சொல்லும்போது, தற்பெருமையில் தவறிழைக்கும் போது, சந்தேக குணத்தால் அடுத்தவரின் மனதை புண்படுத்தும் போது நாமும் தான் இயேசுவை தீர்ப்பிடுகிறோம். கல்வாரிக்கு போகலாம் வாரே, நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. பார சிலுவையை பரிதாபமாக சுமக்கும் இயேசுவை பாருங்கள். இந்த சிலுவை பழங்காலத்தில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. பலராலும் இழிவாக கருதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்த பிறகுதான் அதற்கு மேலும் பெருமை சேர்கிறது. அது அவமானத்தின் சின்னத்திலிருந்து புனித சின்னமாக மாற்றப்படுகிறது. அவரது வாழ்வில் நாமும் முழுமை பெற நம்மையே நாம் அவரோடு ஒன்றிக்க சிலுவைகள் சுமத்தப்பட வேண்டும். எனவேதான் அன்று இயேசு, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி செல்லட்டும் என்று தெளிவாக உறுதியுடன் கூறினார். காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். மண்ணுக்கு கிடைத்த முதல் முத்தம். வாழ்வின் தொடர் பயணத்தில் எத்தனை இடரல்கள்! விழுவதும் எழுவதும் வாழ்வின் நியதி. இது இயற்கையின் விதி.
தோல்வி வெற்றிக்கு அறிகுறி. விழுந்த போதும் மீண்டும் எழுந்து நடந்தார். இது காண்பது வரலாறு காட்டும் உண்மை. ஆனால் துன்பங்கள் ஏற்க மறுத்த தோல்விகளை கண்டு துவண்டு போவதும் மனித இயல்பு. இதோ இயேசுவின் வார்த்தை இன்றும் ஒலிக்கின்றது. வாழ்வில் விழுந்து விட்டாயா, பயப்படாது, எழுந்து நட என கூறுகிறார். இயேசுவின் தாயே, உம்மோடு நாங்களும் கல்வாரி வருகிறோம், கல்வாரி வருகிறோம். நான்காம் நிலை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். கண்ணீரை தாங்கும் கருப்பை. பணியில் தன்னை அர்ப்பணிக்கும் தன் மகனின் துன்ப வேதனையில் தியாக வேள்வியில் பங்கேற்கும் தாய் இதோ கருவிலை சுமந்து பிறப்பில் பார்த்து ஏழ்மையில் வளர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை வாழ்வுக்காக சென்று வா மகனே, வென்று வா என்று வழி அனுப்பி சிலுவை பயணத்தில் தொடர்ந்து வந்து தன் மகனின் லட்சிய பயணத்தில் அவரின் அன்னை துணை வருகிறாள். இயேசுவின் தாயே, உம்மோடு நாங்களும் கல்வாரி வருகிறோம், கல்வாரி வருகிறோம். ஐந்தாம் நிலை. தோள் கொடுக்கும் தோழன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 10 பேரும் குணம் பெறவில்லையா? மீதி 9 பேர் எங்கே? திரும்பி வந்து இறைவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவரையும் காணோமே என்று அந்த அந்நியனை பார்த்து இயேசு அன்று கேட்டார். ஆனால் இன்று அதே இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். என்னை மகிமைப்படுத்துவதோடு நின்று விடாமல் உன் சகோதரனையும் நேசி. சின்னஞ்சிறிய உதவி என் சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறார். ஆகவே தேவைப்படும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அத்துடன் நின்று விடாது மற்றவர்கள் துன்பத்தில் பங்கு கொள்வோம். இயேசுவின் தாயே, உம்மோடு நாங்களும் கல்வாரி வருகிறோம், கல்வாரி வருகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாபெரும் குற்றவாளியாக கல்வாரி மலையை வியர்வையும் இரத்தமும் வழிந்தோடுவதை வேடிக்கை பார்க்கின்றனர். ஆனால் பெருமைக்கால் என்ற பெண் இயேசுவின் முகத்தை துடைக்க துணிவு கொண்டால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்களோ, பாவி என்று ஒதுக்கி விடுவார்களோ, பங்கம் என்று இகழ்வார்களோ என்று அவர் எண்ணவில்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய வீரம் பெற்று மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் அநீதிகளை கண்டு வெகுண்டெழுவோம். பார்க்கிறேன் உன் அன்பை நினைத்து பார்க்கிறேன் இயேசுவே, உன் அன்பை நினைத்து வியக்கிறேன், உன் அன்பை நினைத்து பார்க்கிறேன். ஏழாம் நிலை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் மேலே உடலை இழுத்த, கற்களும் முற்களும் கீழே கால்களின் பாதங்களை துளைக்க, உடல் இளைக்க, கால்கள் சோர்ந்து போக, தள்ளாட கீழே விழுகின்றார். இயேசுவின் வாழ்க்கை பாதையில் இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள் பல இருப்பினும் மனம் சோரவில்லை.
நம்பிக்கை இழக்கவில்லை. எழுகின்றார் புத்துணர்வுடன் நடைபோட்டு இறைவனின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற அவர் தம் பயணத்தை தொடர்கின்றார். நாமும் நம் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், சோகங்களை கண்டு சோர்ந்து விடாமல், கஷ்டங்களை கண்டு கலைத்து விடாமல், அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போட இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற முன் வருவோம். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இயேசுவே உன் அன்பை நினைத்து ஜெபிக்கிறேன். உன் அன்பை நினைத்து பார்க்கிறேன். 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். ஆறுதல் சொல்லும் அவலைகள். இயேசுவுக்கான கொடிய பாதையில் ஆறுதல் அளிப்பவர்களாக அங்கே கல்வாரி பாதையில் எருசலேம் பட்டணத்து பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. கல்வாரிக்கு போகலாம் வாரே, நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. உம்மை ஆராய்ச்சி வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம். கஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பிய எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஆண்டவராகிய இயேசு 3ஆம் முறையாக நம் பாவங்களுக்காக மண்ணை முத்தமிட்டார். வற்றாத பற்றுறுதியோடு வழிபட்டாலும் கூட சில வேளைகளில் நமது ஆன்மாவில் வறட்சி எழுகிறது. வழிபாட்டில் வணங்குவதால் பயனேதும் விளைவதில்லை என்று தோன்றுகிறது. நாங்கள் என்றும் தன்னலம் துறந்து பிறநலம் காக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. 10ஆம் நிலை. நிர்வாணம் நிரந்தரம். கசியும் இரத்தத்தோடு ஒட்டியிருந்த அந்த ஆடைகள் கூறும் செய்திகளை கேளுங்கள். ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இயேசு நமக்காகப்பட்ட வேதனைகளால் அவரது அழகான உடல் அடைந்த புண்களை அந்த ஆடைகள் மறைத்து விட்டன. அதனால் அது களையப்படுகிறது. ஆக எந்த ஒரு மனிதனும் தனது உயிரை இழக்க துணிந்தாலும் தனது மானத்தை இழக்க விரும்பவும் மாட்டான். அதனை இழக்க முன்வரவும் மாட்டான். ஆனால் இறைமகன் இயேசு அனைத்திற்கும் துணிந்து தனது உயிரை தியாகம் செய்கிறார். தன் வாழ்வை முழு மனதுடன் அர்ப்பணிக்கிறார். இங்கேதான் எல்லாம் வல்ல இயேசுவே, எங்கள் வாழ்வில் பிறருக்காக நாங்கள் அவமானப்படுத்தப்படும் போது உம்மை போன்று பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தாரும். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார்
12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகின்றார். முன்பு ஆடைகளை களைந்தார்கள், இப்போது இயேசுவின் உயிரை எடுக்கிறார்கள். முன்பு இயேசுவின் மேல் சிலுவை, இப்போது சிலுவையின் மேல் இயேசு. அவமானத்தின் உச்சகட்டமாக இயேசுவை சிலுவையில் தொங்க விடுகிறார்கள். இந்த சிலுவை வேறு, இயேசு வேறில்ல. ஊர் ஊராக சென்று நோயாளிகளை குணப்படுத்திய நமது ஆண்டவர் இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள். இயேசு கூறுகிறார், சிலுவையை என்னிடமிருந்து பிரித்தால் நான் வந்த நோக்கமே பொய்யாய் போகும். சிலுவைதான் என் இலக்கு, அதில் ஆணிகள் என் பரிசு. இதோ என் இலக்கில் நான் ஒன்றித்து விட்டேன். இயேசுவோடு நாம் கல்வாரி செல்வோம். இயேசுவோடு நாம் கல்வாரி செல்வோம். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். தாமே துன்புற்று பகைமை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக இப்படி செய்தார் என்று பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் இருக்கிறார். மரணம் என்றாலே எல்லோருக்கும் பயம்தான். ஏனென்றால் அதன் பின் என்ன உறுதியாக இருக்கும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அதன் பின் என்ன என்ற கேள்விதான் நம்மிடம் பயத்தையே உருவாக்குகின்றது. இயேசுவுக்கு மரணம் பயமில்லை. ஏனெனில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று இயேசு 3 முறை தம் சீடர்களுக்கும் உலகிற்கும் அறிவித்தார். இதோ உண்மை இப்போது தலை சாய்த்து சிந்தனை. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அதை நின்ற அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். தனது ஒரே மகன் 33 வயது இளைஞன், பார்ப்பவரை எல்லாம் கவர்ந்திழுக்கும் கவர்ச்சி உடையவன். தன் பேச்சு திறமையால் மறைநூல் வல்லுநர்கள் பரிசேயர்களை வாயடைத்தவர். சென்ற இடமெல்லாம் நன்மை புரிந்தவர். யூத சமுதாயத்தில் வெறுத்தை ஓரம் தள்ளி வைத்த பாவிகள், சமாரியர்கள், ஆயக்காரர்கள், பெண்கள், தொழுநோயாளிகள், பேய் பிடித்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் நண்பன். சட்டங்கள் மனிதருக்காக என்று கூறி மனித நேயமுடன் வாழ்ந்தவர். இவருக்கு இப்படி ஒரு துன்பம், பாடுகள், சிலுவை மரணம், இது நீதியாகுமா? இது நியாயமா? மக்களே, நீங்களே எனக்கு சொல்லுங்கள் என்று அன்னை மரியா கேட்கிறார்கள். என்ன பதில் சொல்வது? சிந்திப்போம். இதோ உமது அடிமை என எப்பொழுதும் இறைவனிடம் கூறிய அன்னை இப்பொழுதும் இறைவனிடம் இதோ உமது அடிமை என்று கூறுவதை கேட்போம். அன்னையைப் போல நாமும் வாழ்வோம்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். குலமாமரே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நின்ற பாரமான இயேசுவின் கதை முடிந்துவிட்டது என்ற நிம்மதி ஒருபுறம் இருந்தாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னாரே, எனவே பலத்த காவல் போட வேண்டும் என்று தலைமை குருக்கள், பரிசேயர், மறைநூல் வல்லுநர்கள் நினைத்து அதற்குரிய ஏற்பாடு செய்தார். கோதுமை மணி மண்ணில் அழிந்து புது உரு எடுப்பது போல இயேசு புது உரு எடுத்தார். தந்தை எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அளித்தார். இயேசுவின் இவ்வுலக வாழ்வு முடிந்தாலும் உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன் என்று கூறி இன்றும் என்றும் நம்மோடு நம் மத்தியில் இயேசு வாழ்கிறார் என்ற விசுவாசத்துடன் நாம் வாழ்வோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எங்கள் என்று உணவை இன்று எங்களுக்கு தாரும். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சாட்டைகள் உமது
கருணை செய்